ஷேய் என்னப்பா விஷ்ணு என்னமோ கேட்ட. ஆமாம், சக்கரத்தில் போகாத எவனுமே இருக்க மாட்டான். அதிகாரி பூரா அரசியல்வாதி நியமித்தது பூராமே சக்கரத்தில் இல்லை போகாத நிலைமையில் இருக்க மாட்டான். எல்லா நிலைமையிலும் போய் ஆடி பாடி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடி அப்படியே உள்ளே அழிக்கான். இவன் வேடிக்கை பார்க்கான், கையெழுத்து போடுதான் அழி. ஒருத்தனை அடிக்கா கொழுத விடு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இவனை அந்த பவரை விடணும். இந்த பவரை பறவைகள் விலங்குகளுக்குள்ள பவரை இப்போ கடவுள் ஈஸ்வரன் விடுதான். அப்போ பூரா அடி விழும், டம்மு டம்முன்னு அடி விழும். கண்ணில் கொத்துவான், கண்ணில் கொத்தும், அவன் உடம்புல கொத்தும், அவன் குடும்பத்தாரை கொத்தும். இதுதான் கணக்கு. சாமி பவர்லப்பா. இவன் ஒரு வீசிக்கிட்டு அழகாக 2 கையை காலை வச்சு எப்பா கை 2 கை ரெக்கை, 2 கால் ரெக்கை. இந்த ரெக்கையை வச்சு ஏற்கனவே ரெக்கையை கால் ரெக்கையை ஒடிச்சு விடுதான் கடவுள். 2 கை ரெக்கையும் ஒடிச்சு விடுதான். அப்படின்னு அறிவில்லை உட்காந்துருக்காரு. அறிவு இல்லாமல் அப்போ செஞ்சான் என்ன அர்த்தம்? அப்போ இவனுக்கு பறவை மூலியமாக பூரா காவல்துறையிலேருந்து அதிகாரி பூராமே எல்லா கணக்குலையுமே இன்னிலேருந்து கொத்து விடும். நங்கு 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 நங்குன்னு கொத்து விளையில அட்டா முடிக்க எல்லா கணக்கு வழக்கில் பிடி ஓடுவான். எல்லாம் காலியாயிரும். யமதர்மம் உட்காந்துருக்கப்பா. எங்கே அதிகாரி நியமித்த அதிகாரியில் பூராமே யமதர்மம் உட்காந்தா என்ன நடக்கும்? இப்போ நடக்கும் பார். முக்கால் சத்தியம் எல்லாமே காலியாகும், எல்லாமே பிடிங்கிட்டு போவோம். ஒரு பக்கம் அடி விழும், ஒரு பக்கம் இந்த மாதிரி பறவைகள் விலங்குகள் கொத்துனா என்ன ஆகும்? எல்லாமே இன்னிலேருந்து காவல்துறை பூரா கொத்தும். அரசு வளர்க்குறவனுக்கு கொத்தும். அரசுன்னு போட்டிருக்கானே அவனுக்கு பூரா கண்ணில் கொத்தும். அரசுன்னு போட்டு அப்படியே சீப்பில் போவான். எல்லாமே அவங்க சீப்பில் 2 காலை கையை தூக்கி போட்டு போகிறத பார்க்கணும். பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான். கண்டாவளி பார்க்காம விளையாட்டு விளையாடுதான் அம்முட்டும் அதிகாரி பூரா. அப்போ கொத்தணும்ல, கண்ணில் கொத்தணும்ல காலி ஆகிடும். உள்ளே மாட்டுவோம். அட்டா முட்டிக்க உள்ள வானரப்பட செக் பண்ணியில் அட்டா முடிக்க எல்லா அதிகாரியும் உள்ளே மாட்டுவான். இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம் 8 7 ஓலச்சோடு கணக்கு.